வெல்கம் டு எமர்சன்ஸ் பிசிக்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 2026 ஏப்ரல் 2nd, அதாவது ஃபர்ஸ்ட் டே ஆஃப் அந்த டெஸ்ட் 8 பேப்பர்ஸில் ஃபர்ஸ்ட் பேப்பர் மார்னிங் செஷனில் கேட்ட கொஷின்ஸை பார்ப்போம். ஓகே, த டைமென்ஷன்ஸ் ஆஃப் 1/ε0 e ஸ்கொயர். ஸோ உனக்கு இந்த ஃபார்முலா பார்த்த மாதிரி இருக்கா? 1/ε0 e squared is nothing but energy density. இதான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி டென்சிட்டி ஃபார்முலா. அப்போ எனர்ஜி டென்சிட்டி இஸ் எனர்ஜி பர் யூனிட் வால்யூம். அப்ப அதோடைய டைமென்ஷனா தான் இருந்திருக்கணும். எனர்ஜி வந்து m l t to the power of force into displacement ml squared. வால்யூம் இஸ் l cube. அப்ப இதை ரூட் எடுத்தேன்னா m L to the power of -1 T to the power of -2 தான் இதோடைய டைமென்ஷன். L to the power of -1 T to the power of -2 தான் இதோடைய டைமென்ஷன். ஸோ இது ஒரு எனர்ஜி டென்சிட்டிக்கான ஃபார்முலா. A wooden cubic block of relative density 4. So relative density of the blockன்றது density of the block by density of water. அப்ப டென்சிட்டி ஆஃப் த பிளாக் கண்டுபிடிச்சிடலாம், விச் இஸ் ஈக்குவல் டு 0.4 into 1 gram per centimeter cube. ஸோ 0.4 தான். ஸோ 1 gram per centimeter ஆர் 1000 போட்டேன்னா 400 வரும். அப்ப கேஜி per meter cube வரும். டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் 1 gram per centimeter cube, 0.4 வச்சுக்கலாம். gram per centimeter cube is the density of the block. Okay. Side of it's a cube. A cube அப்படின்னாலே length, breadth, height 3 ஈக்குவலா தான் இருந்திருக்கும். அதோடைய சைட் கொடுத்தாச்சு. சைடுடைய வேல்யூ எவ்வளவா? 10 சென்டிமீட்டர். ஓகே, 10 சென்டிமீட்டர் எல்னு வச்சுக்கலாம். 10 சென்டிமீட்டர். ஓகே, when a coin is placed on the block, density floating in the இது float ஆயிட்டு இருக்கு, வாட்டர்ல float ஆயிட்டு இருக்கு. இப்போ when a coin is placed in the block dips 0.3 centimeter in equilibrium. இது மேல ஒரு காயினை வைக்கிறோம். இப்போ இது placed in a block, the block dips 0.3 centimeter in equilibrium. That means இப்போ காயினை வச்ச பிறகு அது டிப் ஆனது 0.3 சென்டிமீட்டர். புரிஞ்சு படிக்கணும். அதுக்கு பிறகு காயினை வச்ச பிறகு அது உள்ளுக்குள்ள போச்சு. The weight of the coin. வேற ஒண்ணும் இல்ல. weight of the coin equal to, நமக்கு ரூல் தெரியும், weight of liquid displaced. weight of the coin வந்து density of the coin into weight. ஓகே, இப்ப என்ன கேட்டிருக்கு? weight of the coin தான் கேட்டிருக்கு. அப்ப நேராவே போட்டுடலாம். weight of the coin will be equal to weight of the liquid. அடிஷனல் வெயிட். இப்போ ஆல்ரெடி லிக்விட் சில லிக்விட் லெவல தள்ளி இருக்கும் பிளாக் இருக்கிறப்போ. இப்ப வெயிட் அதை மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் ஆஃப்டர் த காயின் இஸ் பிளேஸ்ட். அதான் இங்க ஃபார்முலா. காயின் வச்ச பிறகு லிக்விட் எவ்வளவு டென்சிட்டி வெயிட்டா தள்ளுச்சு, அதே தான். அப்ப மாஸ் ஆஃப் த லிக்விட் இன்டு ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி. மாஸ் ஆஃப் த லிக்விட் வந்து டென்சிட்டி ஆஃப் த லிக்விட், டென்சிட்டி ஆஃப் த லிக்விட் இன்டு volume of the liquid displaced, volume of the liquid displaced into G. Density of the liquid 1 gram per SI யூனிட்ல கேட்டதுனால அப்ப 1000 வச்சுக்க. 1000 அதான் density of the liquid. வாட்டர்ன்றது கிளியரா கொடுத்திருக்காங்க. 1000. வால்யூம் ஆஃப் த லிக்விட் வந்து ஏரியா இன்டு எவ்வளவு தள்ளுச்சு? 0.3. ஏரியா இன்டு அந்த லெங்த் வந்து 0.3 சென்டிமீட்டர் இன்டு 10 to the power of -2 இன்டு G10 வச்சுக்கலாம். ரவுண்டா வச்சுக்கிட்டோம். இப்போ இது ஏன்றது என்ன நல்லா கவனிச்சு பாரு. ஏரியா ஆஃப் த பிளாக் வந்து இதுதானே. ஒரு சைடு வந்து 10 சென்டிமீட்டர். அப்ப இது ஒரு 10 சென்டிமீட்டர், இது ஒரு 10 சென்டிமீட்டர். ஏரியா இஸ் நத்திங் பட் 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டா, which is nothing but 100 into 10 to the power of -2 the whole square -4 meter squared. அப்போ இவ்வளவு வேண்டாம் ஆன்சர். அப்போ 1000 10 to the power of 3 into ஏரியா வந்து
100 into 10 to the power of minus 4 into length around the 10 centimeter, 10 into 10 to the power of minus 2 into இது டிப்ரஸ் ஆனது. ஓஹோ, இது சாரி, இது வராது. 0.3 தான் உள்ளுக்குள்ள போனது. 0.3 0.3 into 10 to the power of minus 2 into 10. Acceleration due to gravity is 10. இதை கால்குலேட் பண்ணு. plus 3 plus 5 அப்போ -1 பேலன்ஸ். -1 கூட கேன்சல் ஆகி போச்சு. ஆன்சர் இஸ் 0.3 நியூட்டன் தான் ஆன்சர். 0.3 நியூட்டன் இஸ் த என்ன வெயிட் ஆஃப் த காயின் இஸ் 0.3 நியூட்டன். ஓகே, இதுதான். இப்போ நல்ல ப்ராக்டிக்கலா யோசிக்கணும். பிளாக்க வச்ச இந்த உட்டன் பிளாக் வச்ச பிறகு ஆல்ரெடி லிக்விட் டிஸ்பிளேஸ் ஆயிடுச்சு. அதை பத்தி நம்ம கவலைப்படல. இப்ப நம்ம கன்சிடர் பண்றது காயினை வச்ச பிறகு எவ்வளவு லிக்விட் டிஸ்பிளேஸ். அதான் வெயிட் ஆஃப் த காயின் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட். என்ன சொல்ல போனா வெயிட் ஆஃப் த அடிஷனல் லிக்விட் டிஸ்பிளேஸ்ட், மாஸ் ஆஃப் த லிக்விட் டிஸ்பிளேஸ்ட் இன்டு ஆக்சிலரேஷன். இப்ப அடிஷனலா டென்சிட்டி ஆஃப் த லிக்விட்ல மாற்றம் இல்ல, வால்யூம் ஆஃப் த லிக்விட். வால்யூம்ல ஏரியா கான்ஸ்டன்ட். எவ்வளவு அடிஷனலா டிஸ்பிளேஸ் ஆனது 0.3 சென்டிமீட்டர் தான். அதை மட்டும் தான் எடுத்திருக்கோம், மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட் தான். சரி, consider two arrangement of wire. Find the ratio of magnetic field at the center of the semicircular part of these two. அப்ப இத B1 வச்சுக்கலாம். இதனால ஏற்படுற மேக்னெட்டிக் ஃபீல்ட் B2. இந்த B1ல 3 மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வால்வ் ஆகுது. எப்படி? ஒன்னு பி ஃபர்ஸ்ட் கேஸ், இது B1 B2ன்னு வச்சுட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இந்த ஒயர், இந்த எண்டுல, which is at a distance R. So வேணா நம்ம B1 is equal to R, இத BAன்னு வச்சுக்கலாம். இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் A, இது மேக்னெட்டிக் ஃபீல்ட் B. அப்போ B1 plus B2 plus B3. நல்லா கவனிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை மட்டும் தான் நான் இப்ப எடுத்திருக்கேன் இந்த கேஸ். B1 எதுக்கு ஈக்குவல்னா magnetic field at a distance at the end formula mu naught I divided by 4 pi R. இதான் எதனால ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த லெங்த் கவனிக்கிறியான்னு பாரு. இந்த லெங்க்னால இந்த பாயிண்ட்ல ஆக்ட் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்ட். இதோடைய டைரக்ஷனை இப்ப நாம் அப்ளை பண்ணோம். நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூலை யூஸ் பண்ணலாம். ஸோ ரைட் ஹேண்ட் ரூல் படி கரண்ட் இப்படி போச்சுன்னா கவனிச்சுக்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இன்வர்டா இருக்கும், ரைட் ஹேண்ட் சைட் சாரி அவுட்வர்ட் இன்வர்ட். அப்போ இதோட மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட். ஓகே, இது இன்வர்டா பிளஸ்ஸா வச்சிருக்கோம். அடுத்தது செமி சர்க்கிள், அதோடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா அது இன்வர்ட். அப்போ அது ஆட் ஆகுது, which is equal to mu naught I by ஃபுல்லா சர்க்கிளா இருந்தா 2R/2. அப்போ 4R. இது எதனால ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட்? இந்த செமி சர்க்குலர் பார்ட். மூணாவது பார்ட் இந்த கண்டக்டர், அதுவும் கரண்ட் இப்படி போகுது. கரண்ட் எடுத்தேன்னா உள்ளுக்குள்ளதான் போயிருக்கும். எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வர்ட்ஸ் தான், எல்லாமே சேம் டைரக்ஷன் தான். ஸோ மியூ நாட் I டிவைடட் பை 4 pi R. இப்போ இது மூணுலையும் காமன் மியூ நாட் I by 4R காமன் எடுத்துடலாமா? 4R காமன் எடுத்த இது ஒரு 1/π, இது 1/π, 2/π பிளஸ் 1. இதுதான் ஏல ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர். இந்த ஏன்ற இந்த அரேஞ்ச்மெண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர். இப்ப பி, இந்த பில பார்த்தா ரெண்டே மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான். ஒன்னு டியூ டு திஸ் லெங்த். அப்ப பி என்னது மேக்னெட்டிக் ஃபீல்ட். த செகண்ட் கேஸ் இஸ் ஒன்னு அதே மியூ நாட் I by 4 pi R தான், 4 pi R. அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் த சென்டர் பிளஸ் மியூ நாட் I by 4R. நல்ல கவனி, இந்த தேர்ட் கேஸ் இங்க வராது. ஏன்? இதனால ஏற்பட்ட மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0 பேரலா இருக்கனால இந்த கண்டக்டருக்கு. அதனால அதை பத்தி கவலை வேண்டாம். இது ரெண்டு தான் இந்த கேஸ்ல. அப்ப மியூ நாட் I by 4R அடி காமனா வெளியே எடுத்துட்டேன்னா 1/π plus 1. இதான் பேலன்ஸ்.
இப்ப நமக்கு ரேஷியோ போட வேண்டியதுதான். ரேஷியோ போட்டேன்னா அப்ப BA by BB. BAலையும் BBலையும் μ0I/4R காமன். μ0I/4R. மேல பார்த்தேன்னா 2/π plus 1 இருக்கு. கீழே பார்த்தேன்னா 1/π plus 1. சரிதானே? அப்போ 2 plus π divided by இந்த பை கீழே இருக்க பை கேன்சல் ஆயிரும். 1 plus π இதான் ஆன்சர் கண்ண. இந்த ஆப்ஷன் இருக்கான்னு பாரு. 2 plus π 2 plus π plus 1 plus π ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். நல்ல ஈஸியான கொஸ்டின். ப்ரீவியஸ்ல இந்த ஒரு பார்ட் மட்டும் கேட்டிருந்தாங்க. இப்ப ரெண்டையும் சேர்த்து ரேஷியோ கேட்டுட்டாங்க. In isobaric reversial process on a diatomic gas, the ratio of del Q, del U, del W. Isobaric process na pressure constant. அப்போ கரெக்டான pressure is constant. முதல்ல நமக்கு வேண்டியது del Q. pressure constant இருந்தா mu into Cp into dt தான் எது del Q. அப்போ ஆனா del U எதுக்கு ஈக்குவல்னா mu into Cv dt del Q. அடுத்தது work done is nothing but dW is nothing but PdV சொல்லுவோம், which is equal to PdV is equal to mu R dt. மூணு ரிலேஷன் கொண்டாந்துட்டோம். அப்போ மூணுக்குமே மியூ டிடி எல்லாம் கேன்சல் ஆயிரும். அப்ப நமக்கு வேண்டியது சிபி இஸ் டு சிவி இஸ் டு ஆர். கிளியரா இருக்கியா பாரு. சிபி ஆஃப் டயட்டாமிக் கேஸ் என்ன? சிபி ஆஃப் டயட்டாமிக் கேஸ் இஸ் 7/2 ஆர். அடுத்தது 5/2 R CV. Monatomic diatomic gas plus R. Answer is 7 by இத 2R மல்டிப்ளை பண்ணிரு எல்லாத்தையும். அப்ப 7R is to 5R is to 2R. R எல்லாத்துல இருக்கனால answer is 7 is to 5 is to 2. 7 is to 5 is to 2 is the answer. In circular motion, angular position and time are related by. Angular position is 5 t to the power of 4 minus t cube by 3. The angular acceleration is asked. அப்போ first differentiation உனக்கு தெரியும். Angular velocity is d theta by dt. Okay. First differentiation is 4 into 5, 20 t cube by 4 minus 3 t squared by 3. Appo it become 5 t cube minus t squared. இது angular velocity. அடுத்த differentiation angular acceleration. Alpha will be equal to d omega by dt. அடுத்த differentiation. So 15 t squared minus 2t. இப்போ when t is 10 second, 115 into 10 squared is 100 minus 2 into 10, 20. அப்போ 1500 minus 20 is nothing but 1480 radian per second squared is the angular. One direct question. For an ideal gas having Cp கொடுத்தாச்சு, specific capacity constant pressure, Cv கொடுத்தாச்சு,
find work done in 1 mole of a gas. Mole வந்து number of moles வந்து 1 mole in adiabatic expansion when the pressure reduced from 8 bar to 1 bar. Initial temperature is 140 degrees Celsius. Okay. அப்போ இது நமக்கு work done in adiabatic expansion is in terms of formula P1 V1 minus P2 V2 by gamma minus 1 போடலாம். அதே இது T1 minus T2 divided by R into gamma minus 1 போடலாம். இந்த மெத்தட் தான் நம்ம எடுக்க போறோம். It is clear T1 is 140. 140 plus 273. 140 plus 273 என்ன வரும்? ஆட் பண்ணு. 413 Kelvin. இது இனிஷியல் டெம்பரேச்சர். எக்ஸ்பான்ஷன்ல ஃபைனல் டெம்பரேச்சர் குறையும். அடியபாட்டிக் எக்ஸ்பான்ஷன் லீட்ஸ் டு கூலிங். அப்போ T2 நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? T2 எப்படி கண்டுபிடிக்கலான்றதா இப்ப பிரச்சனை. T2 என்ன உனக்கு தெரியும். இங்க பிரஷர் வேரியபிள், பிரஷருக்கும் 3 ரிலேஷன். PV டு த பவர் ஆஃப் காமா இஸ் கான்ஸ்டன்ட். இது பிரஷருக்கு வால்யூமுக்கும். VT டு த பவர் ஆஃப் காமா மைனஸ் 1 இன்னொரு ஈக்குவேஷன். TP to the power of 1 minus gamma by gamma equal to constant. இங்கதான் டெம்பரேச்சருக்கு பிரஷர் ரிலேஷன். இதான் நம்ம இப்ப எடுத்துக்கணும் இந்த சம்முக்கு. அப்போ T1 P1 to the power of 1 minus gamma by gamma equal to T2 P2 to the power of 1 minus gamma by gamma. உனக்கு T2 தான் வேணும். But T2 will be equal to T1 into P1 by P2 to the power of 1 minus gamma by gamma. முத gamma கண்டுபிடிச்சிருவோம். What is gamma? CP by CB. CP எவ்வளவு? 3R by 2R which is equal to 3 by 2 தான் gamma. அப்ப இந்த ரிலேஷன் நம்ம என்ன வரும்னு சொல்லுவோம். 1 minus 3 by 2 divided by 3 by 2. 1 minus 3 by 2 is minus 1 by 2. சரிதா? 2 minus 3 minus 1 by 2 by 3 by 2 which is nothing but minus 1 by 3. அப்ப பவர் இருக்கிறது minus 1 by 3. அப்போ T1 வந்து 413 into initial pressure 8 bar divided by 1 bar to the power of என்னது minus 1 by 3. அப்போ minus 1 by 3 நம்ம தலைகீழ எடுத்து போட்டுடலாம் இந்த டேர்மிய. 413 into 1 by cube root வந்து 2. அப்போ ஃபைனல் டெம்பரேச்சர் தெரிஞ்சிருச்சு which is 413 by 2. சரியா? 413 by 2 அப்படியே இருக்கு. 413 by 2. இப்ப லாஸ்ட் ஸ்டெப் வர்றோம். work done தான் R into. சரியா? R அப்படியே நம்ம வச்சுக்கலாம். வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டாம். T1 minus T2. கண்ணு T1 is 413 minus 413 by 2 by gamma is 3 by 2 minus 1. சரிதானே? 3 by 2 minus 1 which is 1 by 2 கீழே. மேல பாரு. அதே போல லாஸ்ட் எழுதிடலாம். W will be இது கன்டினியூஷன் தான். R into 413 by 2 தான் வந்திருக்கணும். 413 minus 413 by 2 by 2 தான். by கீழே ஒரு 1 by 2. அப்ப ஆன்சர் is 413 R is the answer.
413 R is the answer. புரியுதா? 413 by 2 டா, கீழே ஒரு 1 by 2, அப்ப இந்த 2 கேன்சல் ஆயிரும்ல, அப்போ 413 R is the answer. இத நம்ம ஒர்க் டன் பை அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷனுக்கான ஃபார்முலா தான் டெரைவ் பண்ணி கொண்டாடும். கிளியரா? இதான் ரிலேஷன் டெம்பரேச்சர் பிரஷர் வேரியபிள். In Young's double slit experiment, the wavelength of the light used is 620 nanometer, 6 to the power of minus 9 meter, and separated between the slit is small d is nothing but 2.2 into 10 to the power of minus 3, அப்போ 0.2 into 10 to the power of minus 4 meter. The angular width of angular fringe width theta தான் கேட்டிருக்கு. நல்ல கவனி, இது ரொம்ப சிம்பிளா போட்டலாம். ஆங்குலர் width of fringe width, இதுதான் fringe width பீட்டா, இதுதான் கேட்டிருக்கு. அப்போ இது கேபிட்டல் டி. அப்ப தீட்டா பீட்டா ஈக்குவல் டு தீட்டா இன்டு டி. உனக்கு வேண்டியது தீட்டா. அப்ப தீட்டா வில் பி ஈக்குவல் டு பீட்டா பை டி. பீட்டா எதுக்கு ஈக்குவல்? லாம்டா கேபிட்டல் டி பை ஸ்மால் டி பை கேபிட்டல் டி. அப்ப லாம்டா பை டி கண்டுபிடிச்சா போதும். இதுதான் ஆங்குலர் வித், முடிஞ்சு போச்சு. லாம்டாவும் டியும் கொடுத்துட்டான். 620 into 10 to the power of minus 9 divided by 2 into 10 to the power of minus 4. இப்போ நீ calculate பண்ணேன்னா, so minus 4 numerator போனா plus 4, அப்போ minus 5, இந்த 0 cancel பண்ணு minus 4, அப்போ 31 into 10 to the power of minus 4 meter, which theta angle radian தான். அப்போ 3.1 into 10 to the power of minus 3 radian is the answer. Direct question. ரொம்ப ஈஸியான கொஸ்டின், புரிஞ்சுக்கோ. இதுதான் ஆங்குலர் வித் தீட்டா. பேண்ட் வித்தோட ஆங்குலர் வித் கேட்டிருக்கு. சரியா? Photon of wavelength 3 lambda and 3 lambda incident on a metal surface. The stopping potential for photoelectron is 4V0 and V0 respectively. Find ரொம்ப ஈஸியான டைரக்ட் கொஸ்டின். வேவ்லெங்த் வந்து hc by lambda மைனஸ் threshold wavelength கொடுத்ததுனால hc by threshold wavelength equal to stopping potential V, first case 4V0. புரியுதா பாரு? hc by lambda மைனஸ் hc by lambda t equal to EV0. ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு லாம்டா ஹெச்சி பை லாம்டா டி தான் நாங்கள் கண்டுபிடிக்கணும். வோல்டேஜுக்கு பதிலாக 4V0 ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு. அப்போ அதே போல செகண்ட் கேஸ்க்கு என்ன வரும்? ஹெச்சி பை 3 லாம்டா, வேவ் லெங்த் வந்து 3 லாம்டா மைனஸ் அதுதான், அது அதே தான், த்ரெஷோல்ட் வேவ் லெங்த் சேம் தான், ஈக்குவல் டு இ இன்டு 4V0 பல V0. அவ்வளோதான் கண்ணு. இது நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை வந்து நான் EV0 எடுத்து அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். 1, இது 2. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் இதில், ஸோ இதை 1/4 இன்டு ஹெச்சி பை லாம்டா மைனஸ் ஹெச்சி பை லாம்டா டி ஈக்குவல் டு EV0 தானே. அந்த EV0 போல இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஹெச்சி பை 3 லாம்டா மைனஸ் hc by lambda t. We wanted to find out lambda t. இது நம்ம எய்ம் வந்து lambda t கண்டுபிடிக்கிறதா. கரெக்டானா? hc by என்ன பண்ணியிருக்கோம், இந்த டேர்முக்கு பதிலா hc by 3 lambda, இது lambda t. ஓகே, இந்த lambda t இப்ப காமனா வெளியே எடுக்கிறோம். hc by 4 lambda minus hc by 4 lambda t equal to hc காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாம். hc into 1/3 lambda
மைனஸ் 1 பை லாம்டா டி. அப்போ இந்த ஹெச்சியை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஹெச்சி பிரிச்சு இத அந்த சைட் கொண்டு வந்துடலாமா? எதை எங்க கொண்டு வரலாம்னு யோசி. 1 by 3 lambda minus 1 by 4 lambda equal to 1 by lambda t minus 1 by 4 lambda t. கரெக்டானா? ஸோ இதை நம்ம காமன் எடுத்துடலாம். 1 by lambda வெளியே எடுத்துருவோம். into 12 4 minus 3 equal to 1 by lambda t common எடுத்துரு into 4 minus 1 by 4. சரிதானே? அப்போ 1 by lambda into 1 by 12 equal to 1 by lambda t into 3 by 4. அப்போ இது 3 times. சரிதானே? அப்போ லாம்டா டீயை வெளியே எடுத்தேன்னா லாம்டா டி ஈக்குவல் டு 3 into 3 9 lambda is the answer. 9 lambda is the answer. Simplify பண்ணி பாரு. 9 lambda கரெக்டா வரும். For the given spherical surface of curvature, the concave surface, நம்ம நார்மலா convex surface படிச்சிருப்போம். The concave surface, radius of curvature 20 centimeter. Okay. And object height, இதோட object height வந்து 2 millimeter is placed at a distance 40 centimeter. Object உடைய distance 40 centimeter from surface. Medium of both sides of the spherical surface have a refractive index. In the side air, in the side glass 1.5 respectively as shown. இப்ப கேட்டது height of the image. இது refraction of light through a refracting surface. ஃபார்முலா என்னன்னா mu2 by v minus mu1 by u equal to mu2 minus mu1 by r. இந்த ஃபார்முலா நேரா நாம அப்ளை பண்ணி v கண்டுபிடிச்சாங்க. mu1 எவ்வளவு? mu1 is 1. mu2 வந்து 1.5 divided by v minus mu1 is nothing but 1 divided by u is nothing but u is minus 40. ஏன்னா opposite to the incident ray. அப்போ plus 1 by 40 ஆயிரும் equal to 0.5 divided by radius of curvature பார்த்தேன்னா இதுவும் நம்ம radius of curvature தான் opposite தான் வந்துட்டு இருக்கு minus 40. எல்லாமே நான் சென்டிமீட்டர்ல தான் வச்சிருக்கேன். நான் மீட்டரா மாத்தல. இப்ப வி கிடைக்கிறதும் சென்டிமீட்டர்லாம் கிடைக்கும் அப்படின்ற நாலேஜ வச்சுக்க. 40. That is 40.2. We are going to find out where the image is formed. Where the image is going to form. அப்போ 1.5 by v equal to இத அப்படியே வச்சுக்கலாம். மைனஸ் 0.5 1 by 2 1 by 8 ஆயிரும். 1 by 2 போட்டேன்னா மைனஸ் 1 by 40. சரிதானே? அப்போ 80 காமனா வெளியே எடுத்துட்டோம்னா ஸோ இது மைனஸ் 1, இது மைனஸ் 2. சரிதானே? அப்போ மைனஸ் 3 by 80. பாருங்க 20 சென்டிமீட்டர் தான். ஸோ ஆர். அப்போ இங்க வந்து 0.5 1 by 2 1 by 40. இந்த 1 by 40 வெளியே எடுத்துட்டோம். 2 by 40 which is equal to minus 1 by 20. 1.5 3 by 2 v தானே. அப்போ v வெளியேடு 30 சென்டிமீட்டர் கண்டுபிடிச்சு. v தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம எய்ம் என்ன? We wanted to find out height of the image. அடுத்தது மேக்னிஃபிகேஷன் வரும். என்ன மீனிங்? இவர் v மைனஸ்ல இருக்குன்னா
image is not formed inside the refracted surface. It is formed in the same side. இதுதான் image and it is virtual image. அப்போ உனக்கு மேக்னிஃபிகேஷனுக்கான ஃபார்முலா எடுத்துக்குவோம். மேக்னிஃபிகேஷன் ஈக்குவல் டு h2 by h1. இந்த இடத்துல தான் ஃபார்முலா v by u நம்ம எடுக்கிற மாதிரி இங்க வந்து ஒரு டென்சர் மீடியத்துல இருக்கனால refractive index of the first medium by refractive index of the second medium. இந்த ஃபார்முலா மீடியம் மாறினதுனால மேக்னிஃபிகேஷன்ல ஃபார்முலா மாறும். நம்ம நார்மலா v by u தான் எடுப்போம். ஆனா இது செகண்ட் மீடியம் ஒரு டென்சர் மீடியம், ஃபர்ஸ்ட் மீடியம் ஒரு ரேர், அது டிஃபரெண்ட் மீடியமா இருந்தா இந்த ஃபார்முலா தான். ஸோ இந்த ஃபார்முலா நம்ம மைண்ட்ல வச்சுக்க வேண்டியதான். கேட்டது ஹைட் ஆஃப் த இமேஜ் தான். h2 will be equal to height of the object 2 millimeter. V is nothing but 30. mu1 is nothing but 1 by u is nothing but 40 into mu2 is nothing but 1.5. இதை சால்வ் பண்ணு, h கால்குலேட் பண்ணணும். இந்த ஃபார்முலா மைண்ட்ல வச்சுக்கணும். மேக்னிஃபிகேஷன் ஹைட் ஆஃப் த இமேஜ், ஹைட் ஆஃப் த இமேஜ். இமேஜும் சரி v by u ல மாற்றம் இல்ல. இது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மீடியம் பை ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் செகண்ட் மீடியம். எதனால இந்த ஃபார்முலா வந்திருக்குன்னா இட் ஹேப்பன் நாட் இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஃபர்ஸ்ட் மீடியமும் நம்ம நார்மலா லென்ஸ் எடுத்துக்குவோம், இதே மீடியம் தான் இங்கேயே இருந்திருக்கும். v1 v2 ரெண்டு ஒரே மீடியத்துல இருந்திருக்கும். இங்க v1 ஒரு மீடியத்துல v2 ஒரு மீடியத்துல இருந்தா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணு ஃபார் மேக்னிஃபிகேஷன். ஆனா எனக்கு இமேஜ்மே ஒரே மீடியம் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஃபார்ம் ஆனாலும் இந்த செகண்ட் மீடியத்தினால தானே இமேஜ் ஃபார்ம் ஆகுது. நம்ம என்ன அசியூம் பண்ணோம்னா இமேஜ் இஸ் ஃபார்ம் இன்சைட் த ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ் பட் இட் இஸ் நெகட்டிவ். அதனால இந்த சைடு உள்ளுக்குள்ள இங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால மீடியா இருக்கனால இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா. ஸோ த ஹைட் ஆஃப் த இமேஜ் கால்குலேட் பண்ணிட்டோம். ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் 2 cm ஹைட் ஆஃப் த இமேஜ் 1 mm இஸ் த ஆன்சர். இது கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும். Find change in surface energy if pi 12 small drops of radius are equal to 2 millimeter merges into a single large drop. What is the change in surface energy? நமக்கு ஃபார்முலா தெரியும். Change in surface energy equal to surface tension into change in surface area. இது டிராப், அப்ப டி தான், டி இன்டூ. அப்போ எது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமா இருக்கும்னா சர்ஃபேஸ் ஏரியா இனிஷியல் மைனஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபைனல். இதுதான் கால்குலேட் பண்ணணும். சர்ஃபேஸ் ஏரியா இனிஷியல் இஸ் 4 pi r squared into phi 12. கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும். phi 12 ஸ்மால் டிராப்ஸ் இருக்கு. அப்போ what is the initial surface area of all the small drop? phi 12 into 4 pi r square. அப்போ சர்ஃபேஸ் ஏரியா ஃபைனல் என்ன? அத 4 pi r squared வச்சுக்கிட்டேன். what is that r squared? இப்போ phi 12 ஸ்மால் டிராப் கம்பைன் ஆகி ஒரு பெரிய டிராப் ஃபார்ம் ஆகுது. அதோடைய ரேடியஸ் தான் ஃபைனல் சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப நம்ம ஃபைனல் சர்ஃபேஸ் ஏரியா இப்படி கண்டுபிடிக்கலாம். இந்த ஸ்மால் ஆர்க்கும் கேபிட்டல் ஆர்க்கும் ரிலேஷன் கொண்டாடணும். உனக்கு தெரியும் வால்யூம் ஆஃப் த ஸ்மால் டிராப் இஸ் 4/3 pi ஸ்மால் ஆர் கியூப் இன்டு phi 12. phi 12 தானே கம்பைன் டு ஃபார்ம் 4/3 pi கேபிட்டல் ஆர் கியூப். இந்த ஆர் தான் இந்த கேபிட்டல் ஆர் போட்டுருமா. 4/3 pi 4/3 pi கேன்சல். அப்போ ஆர் ஆர் வில் பி கியூப் ரூட் ஆஃப் 8 நினைக்கிறேன். 8 into 8 into 8 எவ்வளவு? 3 8s. 8 into 8 into 5 64 5 12. அப்போ ஆர் கியூப் இஸ் நத்திங் பட் 8r. கரெக்ட் தானே? 8r. அடுத்தது போகலாம். இப்போ கமிங் டு த ஃபார்முலா. இப்போ இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். சர்ஃபேஸ் டென்ஷன் இன்டு 4 pi காமனா வெளியே எடுத்துடலாம். இதுல
அப்போ 4 pi into 8r the whole square. இதுல 4 pi காமனா வெளியே எடுத்தோம்னா அப்போ ஃபர்ஸ்ட் 8 small r square 8 the whole square sorry minus pi 12 into r square. வித்தியாசம் அப்போ உனக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் அவன் எஸ்ன்னு வச்சிருக்கான், அதனால நம்மளும் எஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். 4 pi காமனா வெளியே எடுத்திருக்கோம், அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். 4 pi into பை மட்டும் வெளியே எடுத்திருக்கான், அப்போ 4ஆல் மட்டும் மல்டிப்ளை பண்ணா போதும். அவன் ஆன்சர் கேட்ப நம்ம போயிட்டே இருக்கணும். எஸ் பைய வெளியே எடுத்ததுனால பைய வச்சுக்கிட்டோம். பை அப்போ 4 into இந்த சப்ஸ்ட்ராக்ஷன் என்ன? 8 into 8 64 64 into 8r 8r the whole square 64 into r value எவ்வளவு? 2 into 10 to the power of minus 3 2 into 10 to the power of minus 3 the whole square 4 into 10 to the power of minus 6 minus pi 12 into அதேதான் 4 into 10 to the power of minus 6. அப்ப இதுல என்னென்ன காமன் ஃபேக்டர்னு பார்த்தேன்னா s into பைய தனியா வச்சுக்கோ, 4 into இதுல 4 into 10 to the power of minus 6 காமனா வெளியே எடுத்துட்டோம். இதுல 64 into 4 464 எவ்வளவு வருது பாரு. மைனஸ் 512 தப்பு பண்ணது இனிஷியல வைக்காம இதான் முதல்ல இங்க ஃபார்முலா கரெக்டா எழுதியிருக்கேன், இங்க எழுதுனது தப்பா எடுத்திருக்கேன். சோ இது இந்த டேர்ம் ஃபர்ஸ்ட் வரணும். 512 மைனஸ் சரிதானே 512 மைனஸ் 464 256 256 இதை சப்ஸ்ட்ராக்ட் பண்ண என்ன வருதுன்னு பாரு, மல்டிப்ளை பண்ண ஆன்சர் சொல்லு. இல்ல ஒரு 4 வெளியிட்டு இது 4 10 minus 6னா இது 64. இது ஆக்சுவலா ஆர்டரை மாத்தி எடுத்ததுனால நான் இங்க ரெடி பண்ணிட்டேன். 512 minus 64 ஆர்டரை மாத்தி எடுத்திருப்போம். அப்ப கரெக்டா வந்துருச்சு. இதை மல்டிப்ளை பண்ணு, ஆன்சர் இஸ் இது ஈஸியான கொஸ்டின் தான். 7.168 pi into s joules is the answer. First option is correct. One-fourth volume of an empty capacitor of capacitance epsilon naught is filled with a dielectric constant. அப்போ இதோட dielectric constant pi. Okay. Surface area is the area of the dielectric is a by 2 with is d by 2. Then the new capacitor is இதோட டோட்டல் இப்ப நம்ம எடுத்துக்க வேண்டியது இது parallel plate capacitor, இதுல பாதி dielectric இருக்கு. அதான் அர்த்தம். இதோடைய வேல்யூ 5 dielectric constant 5. அப்போ ஃபுல் கெப்பாசிட்டன்ஸ் உடைய கெப்பாசிட்டர் என்ன, which is அதான் C நாட்னு சொல்றாங்க, எப்சிலான் நாட் A by T. நான் எப்படி வச்சுக்க போறேன்னா இத C1 இத அந்த சின்ன போர்ஷனை C1 வச்சுக்கிட்டேன், இந்த போர்ஷனை மட்டும் C2 வச்சுக்க போறேன். நானே இத C3 இது C4 எல்லாம் தனித்தனியா கூட பிரிச்சிடலாம், தப்பு இல்லை. ஏன்னா ரெண்டா பிரிச்சதுனால இப்போ C1 C1 C3 C4 எல்லாம் ஒன்னா தானே இருந்திருக்கணும், எல்லாம் ஈக்குவல் தானே. C4 புரியுதா பாரு. C1 இதை C2 வச்சுக்கோமா, C2 இந்த கெப்பாசிட்டர் இது எல்லாமே ஒண்ணுதான். ஏன்னா எதுக்கு ஈக்குவல், which is equal to எப்சிலான் நாட் A by 2. ஏன் A by 2? இதுல ஏரியா by 2 தானே, இதெல்லாம் இது A by 2 தானே. A by 2 into distance is also D by 2 which is equal to C naught. புரியுதான் பாரு. இந்த ஒவ்வொரு 2 3 4 எல்லாம் தனித்தனி பார்ட்டா நான் வச்சிருக்கேன். இது மட்டும் தான் டயலெக்ட்ரிக் இருக்கு, இதெல்லாம் ஃப்ரீ ஸ்பேஸ் தான். C2 தனியா ஆஃப் ஆக்கிட்ட, C3 தனியா ஆக்கிட்ட, C4 தனியா ஆக்கிட்ட. எல்லாத்தோடைய கெப்பாசிட்டன்ஸ் எதுக்கு ஈக்குவல்னா மொத்த கெப்பாசிட்டன்ஸ் C நாட்டுக்கு ஈக்குவல்.
சரி, இது எப்படி நம்ம டயக்ராமா போடலாம் சார்? இது ரெண்டு இதுக்கு பேரலல். ப்ராக்டிக்கலா சொல்லணும்னா இது C2, இது C1, ரெண்டு பேரலல். இது C3, இது C4, இது C3, இது C4. புரியுதா பாரு? இதான் எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் பிட்வீன் A and B கண்டுபிடிக்க வேண்டும். தட் மீன்ஸ் C1 அப்ப கண்டுபிடி. C1 எதுக்கு ஈக்குவல்? C1 equal to epsilon r epsilon naught A by 2. அதோட ஏரியா பாதி தான், D by 2 தான் அதுவும். epsilon r வந்து 5 into C0. இதுதான் C1. புரியுதாப்பா? அப்ப C1 C4 சீரீஸ், C2 C3 சீரீஸ். அந்த காம்பினேஷன் ரெண்டு பேரலல். C1 C4 சீரீஸ் போட்டலாமா? So C1 வந்து C0 and C1 வந்து 5C0 R series. அப்ப எஃபெக்ட் இது ரெண்டோட எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் C0 into 5C0 divided by 5C0 plus C0. புரியுதா? C1 C2 divided by C1 plus C2 and they connected in series. அப்போ இது காம்பினேஷனை நான் C5 வச்சுக்கிட்டேன், நம்முடைய ஈஸிக்காக C5. அப்போ 5C0 square divided by 6C0. ஒரு C0 கேன்சல் ஆச்சு. அப்போ 5C0 by 6 தான் C5. அடுத்தது இது ரெண்டையும் கம்பைன் பண்ணா அதை நான் C6 வச்சுக்கிட்டேன். C6 is equal to C0 into C0 divided by C0 plus C0 2C0. ஒரு C0 cancel ஆச்சுன்னா C6 is equal to C0 by 2. இது ரெண்டும் பேரலா இருக்கு. C6 C5 parallel. கரெக்டானா? C6 and C5 are parallel. ரெண்டு ஆட் பண்ண வேண்டியதான். C0 by 2 plus 5C0 by 6. ரெண்டு ஆட் பண்ணேன்னா C0 காமனா வெளியேடு. ஓகே, 1 by 2 plus 5 by 6. ஓகே, ரெண்டு ஆட் பண்றோம். 1 by 2 plus 5 by 6. C0 காமன் எடுத்துட்டோம். So 12. 6 plus 10. C0 காமன் எடுத்தோம். அப்போ 16 by 12. 4 by 3 C0 is the answer. 4 by 3 C0. Hollow conducting sphere are separated by large distance. Okay. They are connected by a conducting wire. So, ரெண்டு ஸ்பியர்ஸ் இருக்கு, ரெண்டே ஒரு கனெக்டிங் wire, good conductor வச்சு கனெக்ட் பண்ணிட்டோம். E1 and E2 are the magnetic fields near the surface of the sphere. On the surface of the sphere 1 and 2 respectively, find their radius. இதுல பேஸே when these two charged spheres ஒரு லைனை வச்சு கனெக்ட் பண்ணா ரெண்டுடைய பொட்டன்ஷியல் ஈக்குவல் ஆயிரும். உனக்கு தெரியும், பொட்டன்ஷியல் ஈக்குவல் ஆயிரும். நமக்கு வேண்டியது அப்போ K Q1 by R1 equal to K Q2 by R2. K cancel ஆயிடுச்சுன்னா Q1 by Q2 நம்ம எடுத்துடலாம். Q1 by Q2 will be equal to R1 by R2H. Let it be equation number 1. ஆனா நமக்கு என்ன வேணும்னா பொட்டன்ஷியல் தான் வேணும். ரேஷியோ ஆஃப் பொட்டன்ஷியல் E1 by E2. E1 by E2. So E1 equal to KQ1 by R1 square. E2 will be equal to KQ2 by R2 square. இப்போ E1 by E2 நீ எடுத்தேன்னா E1 by E2 நீ வெளியே எடுத்தேன்னா Q1 by Q2
divided by R1 squared by R2 squared மாறி வருது 1 divided by 2 போட்டிருக்கேன் இதுல இது ரெண்டையும் டிவைட் பண்ணியிருக்கேன் E1 by E2 Q1 by Q2 R1 squared by R2 squared ஓகே இப்போ Q1 by Q2 பதிலா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணு substitute from 1 which is nothing but R1 by R2 into R2 squared by R1 squared அப்ப delete பண்ணேன்னா the formula will become R2 by R1 R2 by R1 R2 என்ன R1 என்ன 18 by 8 18 by 8 போட்டேன்னா 9 by 4 is the answer 9 by 4 is the answer okay a charge particle 1 microcoulomb moves along y-axis with a constant speed okay velocity of the particle கொடுத்திருக்கு y-axisல அந்த 1 microcoulomb மூவ் ஆயிட்டு இருக்கு 1 microcoulomb is moving in y-axis okay the velocity of the particle is 1.6 into 10 to the power of 6 meter per second okay the electromagnetic wave has an electric component exist இதுவும் y-axis தான் ஆக்ட் பண்ணிருக்கு positive negative electric field is also exist in this direction find the maximum force force is equal to eq the force அப்ப electric field maximum electric field இதுல ஒரு word maximum electric force அப்ப maximum electric field வந்து 600 இப்ப இந்த ஃபார்முலா பாரு E naught sin omega t அப்ப force due to electric field is 600 into charge of the particle 10 to the power of minus 6 coulomb which is nothing but 6 into 10 to the power of minus 4 Newton. Answer plus இருக்கு ஆக்சுவலா இதான் ஆன்சர் ஆனா minus 4 Newton is the answer. Okay, direct question இதுல வெலாசிட்டிலாம் இல்ல force due to electric field EQ தான் இதுல ஆங்கிளை பத்தி கவலைப்படல தீட்டா கிடையாது along electric field it is going அப்போ இது பாசிட்டிவ் அப்ப இது என்ன சார்ஜா இருந்திருக்கும்னா இது நெகட்டிவ் சார்ஜா இருந்திருக்கணும் even though if it is positive charge the force will act in this direction நெகட்டிவ் சார்ஜா இருந்தா அப்போர்ட்ல ஆக்ட் பண்ணிருக்கோம் அவ்வளவுதான் வித்தியாசம் anyway the force is constant two satellites are revolving around two planets in circular orbit as shown in figure the ratio of time period so இது mass m இது 2m radius r இது 2r time period கேட்டிருக்கு so t equal to 2 pi by omega which is equal to 2 pi by omega equal to v by r v by r v ன்றது orbital velocity equal to root of GM 2 gm வெறும் gm gm by இந்த இடத்துல r தான் ஓகே ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு வருவோம் அப்ப இதுல சப்ஸ்டியூட் பண்ண அந்த ஃபார்முலா 2 pi into நான் கேபிட்டல் ஆர்னு வச்சிருக்கேன் டிவைடட் பை ரூட் ஆஃப் ஜிஎம் கீழே மேல ஒரு ரூட் ஆர் அப்போ ரூட்டுக்குள்ள போயிருச்சுன்னா 2 pi into root of r cube by gm ஆயிருமா இந்த ஆர் ரூட்டுக்குள்ள ஒண்ணு ஆர் ஸ்கொயர் ரைட் அப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் t1 will be equal to 2 pi into root of r வந்து first case r cube divided by g into 1m இது first case second case time period is t2 will be equal to 2 pi into root of radius is 2r the whole cube 8r cube divided by g into 2m இப்ப நம்ம t1 by t2 கண்டுபிடிக்கணும் t1 by t2 கண்டுபிடிச்சேன்னா மேல ஒண்ணுதான் ஏன்னா இந்த டேட்டா அப்படியே ரிப்பீட் ஆகுது இதுல ஒரு 4 அப்போ பேலன்ஸ் ஒரு 2 மட்டும்தான் ரூட் 4 இருக்கனால
2 மட்டும் தான் எக்ஸ்ட்ராவா இருந்திருக்கும். So the answer is 1:2 is the correct answer. Okay, 1:2 is the correct answer for this question. Power dissipated in an inductor is P. If the coil same material, but with number of turns, length, area of cross section being doubled, using same current, then power dissipated is alpha into root 2P, then the value of alpha. Okay. நம்ம power dissipated in an inductorன்றது average power தான், which is equal to IRMS, ERMS into cos pi. கட்டாயம் ஒரு LR சர்க்கியூட்டா தான் இருந்திருக்கணும். LR சர்க்கியூட் அப்படின்னாலே இண்டக்டர் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஏன்னா அதர்வைஸ் பவர் லாஸ் இஸ் 0 in the case of pure inductor. அப்ப IRMS கான்ஸ்டன்ட், அப்ப IRMS இன்டு ERMS IRMS இன்டு செட்னு வச்சிடலாம். காஸ் பைய R by செட்னு வச்சா இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் கேஸ் P will be equal to IRMS squared into R. IRMS is constant, so this formula can be written as IRMS squared into rho into L by A area of cross section of the wire, even though in two cases A is constant. அடுத்தது IRMS squared, what is the length of the wire? Length of the wire நம்ம இது L ன்னு வச்சுக்கலாம். Length of the wire, which is nothing but circumference of the wire into number of turns. This is the original case by area of cross section of the wire. இது வந்து wire ஏரியா ரெண்டு கேஸ்லயும் சேம் தான். இப்ப நியூ பவர் will be IRMS squared into rho, இந்த கேஸ் எடுத்துக்கலாம். ஸோ ரோ கான்ஸ்டன்ட், லெங்க் டபுள் பண்ணிட்டோம். அப்போ இந்த இடத்துல என்ன வருதுன்னா ரோ கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. இந்த லெங்க் டபுள் பண்ணியாச்சு. 2 இன்டு ஏரியாவை டபுள் பண்ணிட்டோம். நியூ ஏரியா will be 2 times original area. இப்போ 2 into pi r squared, area of cross section of the wire, pi r squared into இது 2 into pi r squared original area, இது new area is pi r1 squared வச்சுக்கலாம். pi cancel ஆயிடுச்சு. இப்போ r1 will be new radius. இப்போ அப்போ 2 அப்படி எழுதிட்டோம். நியூ ரேடியஸ் இருக்க இடத்துல √2 into r, need 2 into r. ரெகுலரா வாங்கடா பிசிக்ஸ் கிளாஸ் சீரியஸா பாய் சார், லாஸ்ட் இயர் சொல்லிருக்கேன்ல பாருங்க. √2 into r into 2n, number of turns double, same area. இவ்வளவுதான். அப்போ இதுல மேல இருக்க கீழே இருக்கிறத கம்பேர் பண்ண போறோம். நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் டபுள் பண்ணிட்டோம். இந்த லெங்க் டபுள் பண்ணது நம்ம போடல. லெங்க் இஸ் டபுள்டுனோ, இந்த இடத்துல லெங்க் டபுள் ஆயிருக்கும், அங்க ஒரு 2. இப்ப நீ கால்குலேட் பண்ணேன்னா 4√2p வரும். அப்போ இட் இஸ் கிவன் நியூ பவர் வில் பி 4, இங்க கொடுத்துருக்கான் ஆல்பா இன்டு √2p. அப்போ ஆல்பா இஸ் நத்திங் பட் 4. நமக்கு ஆன்சர் 4 தான் வந்துட்டு. ஓகே, thin prism of angle A, deviation A கொடுத்தாச்சு, deviation del equal to 8 degree கொடுத்துருக்காங்க. refractive index கொடுத்தாச்சு 1.5. find A by del. ஃபார்முலா 3 del equal to mu minus 1 into A. உனக்கு வேண்டியது A by del. A by del is nothing but 1 by mu minus 1, 1 by 1.5 minus 1, which is 1 by 0.5. 0.5 is nothing but 1 by 2. அப்போ நியூமரேட்டருக்கு 2 போயிடும். ஆன்சர் இஸ் 2.